என் பேர் ரோஸ்லின். எனக்கு இந்த ஊர் தான். உங்ககிட்ட ஒரு நினைவு சம்பவம்னு சொல்கிறேன். எங்கள் ஊர் செப்பங்குடி இருக்குது. எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் தேவசகாயர். அடிக்கடி நாங்கள் இங்கே வந்து துணிலாம் படிப்போம் நைட்டுலாம். அப்போ இந்த ஒரு மஞ்சள் கலர் துணி ஒன்று எங்கள் அம்மா ஏலத்தில் எடுத்துகிட்டு போய் எனக்கு ஒரு பாவடை வச்சுட்டு வந்திருந்தா. அதை நான் 8ஆவது 9ஆவது படிக்கும்போது அடிக்கடி கெட்டுவேன். அப்போ என் கூட படிக்கவங்க உனக்கு சட்டா கூட தேவசகாயர் இல்லை, துணிச்சடி ட்ரெஸ்ஸை விட்டா உனக்கு ட்ரெஸ்ஸுலேருந்து இந்த கட்டிப்பாங்க. அது 27 வருஷம் ஆகணும்னா எனக்கு இன்னைக்கும் ஞாபகத்திலேயே நிற்குது. அடுத்த நான் சாப்பிடுவேன். நான் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் மேலே கோவப்பட்டு கோயில் பக்கமே வரல. எங்கள் அம்மா எவ்வளோ சொல்லி பார்த்தா கேட்கல. ரூபிகிட்ட கூட அடிக்கடி கோயிக்கலாம் பாருங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு கேட்டேன். காலையில் பாருங்க என் 2வது பிள்ளைக்கு புதுநன்மை கொடுக்கும்போது கூப்பிட்டு இருந்தாங்க. ஏம்மா நீ போன வருஷம் உன் பையனுக்கு புதுநன்மை கொடுத்தா, அதுக்கு பிறகு நீயும் உன் பையனை கோயில் பக்கமே வரல. நான் அதனால இந்த பிள்ளைக்கு நான் புதுநன்மை கொடுக்காம இருக்க மாட்டேன், இனிமேலாவது கோயில் பக்கம் வாமா அப்படின்னு சொன்னாங்க. நான் அப்படியே பார்த்து சொல்லி நான் கேட்கல. ஒரு 1.25 வருஷம் ஆயிருக்கும். எனக்கு அதிக ரத்த பூமி ஏற்பட்டது. உடனே நான் ஆஸ்பத்திரியில் போய் செக்அப் பண்ணதுல உங்கள் கற்பை போய் நீக்கி வைக்கிறது, அது நாளடைவில் கேன்சராக கூட மாறும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு பிறகு நான் ஆண்டவர்கிட்ட கோயில் பக்கம்னு வந்தேன். இனி மன்னிச்சுக்கோங்க, நான் 1.25 வருஷம் வந்து யாராவது இருந்தேன். எனக்கு இந்த வியாதி எனக்கு எப்படியாவது சரியாயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தேவைப்படையாக புரிந்துப்பட்டெல்லாம் கொடுக்கல. அதுக்கு முன்னாடியே எனக்கு என் கர்ப்பப்பை பிரச்சனை சரியாயிடுச்சுன்னா நான் அந்த இடத்துல வந்து சாப்பிட்டு தேவசகாயர் நான் வேண்டிக்கிட்டேன். 4 வருஷத்துக்கு முன்னாடி தூத்துக்குடி ஜிபிஎஸ்ல பார்த்தோம். 3 வருஷமாக நான் படாத பாடுபட்டேன். அது எனக்கும் ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். போன வருஷம் மார்ச்சில் அது கேன்சராக ஒரு ஆப்ரேஷன் பண்ணி பார்த்துருவோம்மா, கேன்சர்லாம் எடுத்துருவோம் கர்ப்பப்பை அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அது எனக்கு ஆப்ரேஷன் பண்ணதில் எனக்கு கேன்சர் இல்லை. மாத்திரையே கொடுத்து எனக்கு ஒரு 4 மாதம் தான் இப்போ நான் நார்மலாக இருக்கேன், நல்லா ஆகிட்டு. உனக்கு கர்ப்பப்பை நீங்களும் வத்தி இருக்குமா, ஆனால் இப்படியே இருந்தால் பரவாயில்ல, இன்னும் உனக்கு அதிகமாக அப்படி இருந்துச்சுன்னா எடுத்துட வேண்டியதாமா அப்படின்னாங்க. நான் 4 மாதம் இப்போ நல்லா இருக்கேன். தேவசகாயருக்கு போடாம போனாங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி. சத்தமும் சொல்லாமே, ஆண்டவரே உமக்கு நன்றி, தேவசகாயரே உமக்கு நன்றி.